அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நேற்று தினத்தில் சொன்னேன், நம்முடைய விசுவாசத்தில் நம்ம தளர்ந்து போய்விடக்கூடாது. விசுவாசத்திலே எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய விசுவாசத்தை கைவிட்டு விடக்கூடாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ற அறிவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களால் தான் விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும். விசுவாசிக்கிறவரை குறித்ததான அறிவு நமக்கு இல்லை என்றால் அல்லது குறைந்திருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தடுமாற்றம் கண்டுவிடுவோம். நம்மளால விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இன்றைக்கும் கூட அந்த வரிசையிலே இரண்டாவதாக எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும், விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு என்ன செய்வது என்பதை லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கற்பாறை உள்ள பகுதிகளிலே விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் அது விழுந்து வேகமாக முளைக்கிறது. ஆனால் வேர் கொள்ள முடியாதபடிக்கு அது தடையாக மாறிவிடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படித்தான் விசுவாசத்தில் நம்ம வளர முடியாமல், விசுவாசத்தில் வேரூன்ற முடியாமல் போகிறதுக்கு காரணமும் அதுதான். நம்ம பல நேரங்களில் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள நாம் தவறி விடுகிறோம். விசுவாசம் என்பது நாளுக்கு நாள் நமக்குள்ளாக வளர வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நிறைய பேருடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு பிரசங்கம் கேட்கும்போது அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒரு பிரசங்கம் கேட்கும்போது அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறுவதைப் போல காணப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்பாக அவர்களால் விசுவாசத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். காரணம், அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து டிராவல் பண்ணுறதில்லை. அந்த விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அவர்கள் அதை வளர்த்து கொள்ள தடுமாறுகிறார்கள். பிரியமானவர்களே, விசுவாசம் டெய்லி ப்ராக்டிஸில் வரணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் அங்கே உள்ளே சென்று கொண்டே இருக்க வேண்டும். வெறுமையாக அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுறதோட கூட இருந்து விடக்கூடாது. அப்படின்னா நாமும் கூட கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாட்கள்ல தான் அந்த வெயில் ஏறின பொழுது எப்படி வேறு தீந்து போய் முளைத்ததெல்லாம் தீந்து போகிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும். பிரியமானவர்களே, டெய்லி விசுவாச பிராக்டிஸ், விசுவாசத்திலே நின்று ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துக்கு பரீட்சைகள் வரும். ஒவ்வொரு நாளும் விசுவாச பரீட்சைகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசத்தை சோதிக்கிறதற்காக பிசாசானவன் அங்கே சோதனைக்காரன் வருவான். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்துவதுண்டோ என்றும் உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். தெசலோனிக்கே சபையினுடைய விசுவாசத்திலே தள்ளாடுகிற நிலைமையை பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காண்பிக்கிறார். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு ஓப்பனா ஒரு காரியத்தை ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றார். நாங்கள் பிரயாசப்பட்டோமே, நான் உங்களுக்காக உழைத்திருக்கிறோமே, அந்த பிரயாசெல்லாம் வீணாயிடுச்சோ? எப்படி வீணாகும்? இந்த சோதனைக்காரன் வந்து உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போட்டு விட்டானோன்ற ஒரு அச்சம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை தான் இங்கு அவர் எழுதுகிறார். பாருங்க, எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாய் சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்துறதுண்டோ என்று. அந்த விசுவாச பரீட்சை வரும் பொழுது, விசுவாசத்திலே சோதனை வரும் பொழுது தாக்கு பிடிக்காம விழுந்தவர்கள், தாக்கு பிடிக்காம அதிலே தோற்று போனவர்கள், வேர்கொள்ள முடியாமல், அவர்கள் கனி கொடுக்க முடியாமல் தீந்து போய்விட்ட அனுபவம் அந்த தெசலோனிக்கே சபைக்கும் வந்து விட்டதோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனாலதான் அவர் இந்த வார்த்தை எழுதுகிறார், உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் விசுவாச பரீட்சை வருதான் செய்யும். சோதனைக்காரன் நிறைய சோதனைகளை விசுவாசத்துக்கு விரோதமாக கொண்டு வரதான் செய்வான். ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் விசுவாசத்தில் நிற்கிறோம் என்பது நாம் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா? விசுவாச பரீட்சையிலே நாம் நிற்கிறோமா? டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். பிசாசு சோதிப்பான். விசுவாச பரீட்சைகள் வரும். நிற்கணும். டெய்லி அதை ஃபேஸ் பண்ணுங்க. அப்போதான்
விசுவாசத்தில் வளர முடியும். எப்படி பரீட்சை எழுதி 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 அடுத்த நிலைக்கு போகிறோமோ, வளருகிறோமோ, நம்முடைய உலக பிரகாரமான படிப்புகளிலே வளர்ந்து தேறி அடுத்த வகுப்புகளுக்கு செல்லுகிறோமோ, அடுத்த நிலையை அடைகிறோமோ, அதே போலதான் நேற்று எனக்கு விசுவாச பரீட்சை வந்துச்சு, நான் ஜெயிச்சேன். இன்னைக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பரீட்சை வரலாம், நான் ஜெயிக்கணும். அப்பதான் விசுவாசத்துல உறுதியா நிற்க முடியும். விசுவாசத்திலே உறுதியா இருப்பதற்கு விசுவாச பரீட்சையிலே நிலைத்திருந்து ஜெயிக்க தேவன் கிருபை தருவாராக. விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை படிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்திலே நாம் வளர்கிறோமோ அவ்வளவு தூரமாக வசனங்களை நமக்குள்ளாக வைத்து அந்த வசனத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். அந்த வசனத்தின் உறுதி இருக்க இருக்க விசுவாசத்தின் உறுதியும் நிலைத்திருக்கும். எனவேதான் இந்த நாட்களில் நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ரோமர் 10:17 இந்த நாளிலே மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். ரோமர் 10:17. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்திலே வளர எங்களுக்கு கிருபை தாரும். விசுவாச பரீட்சைகளிலே நின்று ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். விசுவாச பரீட்சையிலே நாங்கள் தோற்று போயிடக்கூடாது. விசுவாச பரீட்சைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் அதில் பிராக்டிஸ் எடுக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடியும். எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும். ஆண்டவரே, சோதனைக்காரன் வந்து எங்களை விசுவாச விஷயத்திலே சோதிக்கும் போது நாங்கள் ஒரு நாளும் தோற்று போயிடக்கூடாது. எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைகள் விசுவாசத்திலே வேரூன்றி நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.